தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா இதை வதக்கி விட்டாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் இப்போ இதை அணைச்சிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம், புளி இப்போ இதில் தேங்காய் வந்து நான் ஒரு 4 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ரொம்ப குழையவும் இல்லாமல் அப்படி அரைக்கணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் இந்த தேங்காய் துவையல் வந்து நம்ம ரொம்ப குழையக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் அரையாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. நல்லா கரகரப்பாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப